ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு சுவையான வேர்க்கடலை ஹல்வா எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வேர்க்கடலை நாட்டு சர்க்கரையை வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான அல்வா ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த வேர்க்கடலையில் உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அதே மாதிரி இதில் சேர்த்துருக்கிற எள், இதில் எல்லாம் கால்சியம் சத்து, அதே மாதிரி நாட்டு சர்க்கரையில் இரும்பு சத்து இருக்குது. இந்த வேர்க்கடலை அல்வா செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நெய்யே தேவையில்லை. 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாவே போதும். இந்த ஹெல்த்தியான வேர்க்கடலை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு நம்ம 1 கப் போல் வறுத்த தோல் உரிச்ச வேர்க்கடலை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், பால் 1/2 கப் எடுத்துக்கணும், நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம முந்திரி பாதாம்லாம் பொடியாக நறுக்குனது தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் இல்லைன்னா ஒரு பேனில் நம்ம 1 கப் போல் பால் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இந்த வறுத்த தோல் உரிச்ச வேர்க்கடலையையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க அந்த வெள்ளை எல்லையும் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சோன்னா பால் நல்லா கொதிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த பால் நல்லா கொதி வந்த பிறகு அதை ஸ்லோவாக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்க்கடலை அந்த பாலெல்லாம் நல்லா உறிஞ்சிடும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த பால் எல்லாம் அந்த வேர்க்கடலையில் நல்லா உறிஞ்சி வந்துடும். அப்போ நீங்கள் அடுப்பை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு நீங்கள் இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இந்த கலவை நல்லா ஆறின பிறகு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மீதி வச்சுருக்க அந்த 1/2 கப் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் போல் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அடுப்பை பொருத்தி இதை காய்ச்ச ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி நல்லா பிசுபிசுப்பு தன்மையோடு வந்துடும். அந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மையோடு வரும்போது அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 5 நிமிஷம் போல் கிளறிட்டே இருங்க. ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு அந்த கட்டியாக ஆற தன்மை ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கட்டியாக ஆற ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க நெய்யை இதில் விட்டுக்கலாம். இதில் விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் கிளறிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் கிளறினீங்கன்னா இது நல்லா அந்த அடியெல்லாம் பிடிக்காமல் நல்லா அல்வா மாதிரி ஒன்றா திரண்டு வரும். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சமும் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு திரும்பவும் கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேன்லேருந்து எல்லாமே நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள், ஒன்றா திரண்டு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க அந்த பொடியாக நறுக்குன பாதாம், முந்திரி அதெல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை அணைச்சி நம்ம இறக்கி வச்சிடலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவே நம்ம சாப்பிடலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.